தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை பெட்டிகள் தான் இணைக்கப்படுகின்றன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சல்மான், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தஞ்சாவூரை சேர்ந்த சுந்தர விமலநாதன் என்ற நபர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் சென்னையில் உள்ள ரயில்வே நிலையத்தில் 2022ஆம் ஆண்டு முதலாக டிஜிட்டல் முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை பரிசோதனை செய்யும் அந்த நடைமுறையானது இருக்கிறது. ஆனால் மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் இந்த நடைமுறை அமல்படுத்தவில்லை. இதனால் என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே தனது மனுவின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை நடைமுறையை மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் ஆன்லைன் முறையில் பரிசோதிக்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் GR சுவாமிநாதன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் அந்த நேரத்தில் அந்த வழக்கு தொடர்பாக பேசிய போது, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் ஏன் திருச்சி, சேலம், மதுரை பகுதியில் மட்டும் இந்த ஆன்லைன் நடைமுறைப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார்கள். மேலும் பல்வேறு ரயில்களில் பயணிகளுக்கான சேவை என்பது படுமோசமாக உள்ளது எனவும் ரயில் பெட்டிகளில் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுப்பினார்கள். இதற்கு தெற்கு ரயில்வே தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரயில்களில் பழைய பெட்டிகள் அகற்றப்பட்டு புதிய நவீன பெட்டிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன எனவும் விரைவில் முழுமையாக சீரமைக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். அதற்கு நீதிபதிகள் வட மாநிலங்களுக்குத்தான் புதிய ரயில் பெட்டிகளும் ரயில்களில் பொருத்தப்படுகின்றன, தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை உடைசல் பெட்டிகள் தான் இணைக்கப்படுகின்றன எனவும் தெரிவித்தனர். இந்த நிலை முழுமையாக மாற வேண்டும் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு குறித்து ரயில்வே தரப்பில் பதில் அளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிக்கந்தர், தகவல்களுக்கு நன்றி சல்மான். தமிழகத்தில் ரயில் பயணம் முகம் சுளிக்கும் நிலையில் இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை பெட்டிகள் தான் இணைக்கப்படுகின்றன என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பராமரிப்பில் தொடர்ந்து அலட்சிய போக்கையே ரயில்வே துறை காட்டுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பல்வேறு ரயில்களில் பயணிகளுக்கான சேவை படுமோசமாக உள்ளதாகவும் நீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. வடமாநிலங்களில் இயக்கப்படும் ரயில்களில் புதிய நவீன ரயில் பெட்டிகள் பொருத்தப்படுவதாகவும் தமிழகத்தில் பழைய ரயில் பெட்டிகளை பொருத்தப்படுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு குறித்து ரயில்வே தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்திருக்கிறது.